ஒரு பக்கம் வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தம், இன்னொரு பக்கம் இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சார்? அதாவது இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம் உலகம் முழுதும் பெரிய பிரச்சனையாக போகுது, பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறது. அது இல்லாமல் இந்தியா 98, 99, 100 வந்துடும் இதை டாலரோட மதிப்பு. சப்போஸ் அது 100 வந்துடுச்சுன்னா நம்மளோட மதிப்பு, ரூபாயோட மதிப்பு ரொம்ப இறங்கிடும். ரொம்ப இறங்கினா எக்கனாமிக் ரொம்ப அடிபட்டுரும். அது இல்லாமல் எக்கனாமிக்கில் அடிபடுறப்ப என்ன ஆகிடுன்னா எல்லா பொருளும் ஏறும். இந்த சாதாரண ஒரு பொருள், ஒரு சாரீ கொடுத்து வாங்கினா கூட ஒரு 150 சாரீனா 300 கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாமே டபுள் ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் சம்மந்தப்பட்டது ஏறும், பெட்ரோல் சம்மந்தப்பட்டது ஏறும். நிறைய வர்த்தகங்கள் பிரச்சனையாகும். வர்த்தகத்தில் ஷேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஆகும். எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போகும். ஒரு ஸ்லோ அப்புறமா தான் வழி வரும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதமும் இருக்குது. அது இல்லாமல் பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும்னு இந்தியா நினச்சாலும் இந்த எக்கனாமிக் ப்ராப்ளத்தினால மாட்டி தவிக்கும். ஸோ சில மாநிலங்கள் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கும். சில மாநிலங்களில் உணவு பிரச்சனைகள் ஏற்படும். உணவு வழிகள் பற்றாக்குறையாகும். இந்த உணவு பற்றாக்குறையினால் வர்த்தகங்கள் பெருசாக்குறதுனால இந்த உணவு பற்றாக்குறை நிறைய ஆகி எக்கனாமிக்கில் அத்தியாவசிய பொருட்கள் இன்னும் அதிகமான ரேட் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை ஆகும். அரிசி விலைகள் ஏறும், எண்ணெய் விலைகள் ஏறும். அது இல்லாமல் சர்க்கரை இது போக சில சப்சிடிலாம் குறைப்பாங்க. நிறைய சப்சிடிலாம் குறைச்சிருவாங்க. ஸோ ரேஷன் கார்டிலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில விஷயங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை காப்பாற்றி வழி பண்ணோம். இருந்தாலும் சில மாநிலத்தில் இருக்க சில வழிகள் கிடைக்காத அளவுக்கு வழிமுறைகள் ஆகிடப்போகுது. அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அது இல்லாமல் விலைவாசிகள் கட்டுக்கடங்க போகிறதுனால இந்த ப்ரைஸ்னால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது. 3வது நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் சம்மந்தப்பட்டது. ஃப்ளைட் 1, 2ன்றது 3 மடங்கு டிக்கெட் வேல்யூ ஆகிடும். அந்த டிக்கெட்டோட வேல்யூ வாங்கவே முடியாது. ஒரு கண்ட்ரிக்கு போக முடியாது. ஒரு கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலும் விசா எடுக்க சொல்லுவாங்க அந்த எக்கனாமிக்னால. ஏன்னா அந்த பணம் அவங்க பண்ணுறதுக்கான வழி வரதுனால எக்கனாமிக்கான விசா எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு பணங்கள் நம்ம என்ன வழி பண்ணாலும் அந்த வழிகள் இருக்காது. நடுத்தர மக்களும் கீழ்த்தர மக்களும் வாழறதுக்கான வழிகள் இருக்காது. அந்த வாழறதுக்கான வழி பேலன்ஸ் இல்லாமல் போகும். ஒரு வீட்டில் சேலரின்றது 3 மடங்கு சம்பாதிச்சா தான் அந்த சேலரி வழி. அதனால் என்ன ஆகிடும்னா சாதாரண லேபர் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். லேபர்லாம் அதிகமான இல்லை சேலரி கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலையாகும். எப்போது 1000 ரூபா கொடுக்குது, 1500, 2000 கொடுத்தா தான் அவங்க வேலை செய்வாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். அப்போது லேபர் இன்க்ரீஸ் ஆக சொல்ல மெட்டீரியல்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், இடம் மெட்டீரியல்ஸ், காய்கறிகள் எல்லாமே ஏறும். ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம இருக்கோம். எக்கனாமிக் எவ்வளோ அடிப்படுதோ அவ்வளோ பிரச்சனை. இதனால் என்னென்னா வர்த்தகங்கள் குறையும், மணியோட வேல்யூ குறையும். இதனால் பெரிய வர்த்தகங்கள் வரதெல்லாம் பெரிய பிரச்சனையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த எக்கனாமிக் நல்ல ஒரு நிபுணர்கள் வச்சு திரும்ப ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை அமைச்சு இதுக்கான வழிமுறைகள் எடுத்துன்னு வர சொல்ல இந்தியா ஒரு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார்.